ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணிக்கான ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றி பிரியாணி இலை, ஹோல் கரம் மசாலா, பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி நீட்டமாக கட் பண்ணி அதையும் ஆயிலில் போட்டு நல்லா வெங்காயம் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். அப்போ தான் வெங்காயத்தில் இருக்கிற வாட்டர் எல்லாம் இதாகி ட்ரை ஆகும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் இப்போ போட்டால் தான் பிரியாணி கொஞ்சம் கலர் கிடைக்கும். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அது ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தக்காளி ஒரு 5 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அதையும் கட் பண்ணி அது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு கிளறி எடுத்துக்கோங்க. கிளறி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அது இப்போதைக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ இல்லைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். மறுபடியும் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுறணும். ஒரு தட்டு போட்டு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கணும். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அப்போ தான் தக்காளி நல்லா வெந்திருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் நான் அதில் சேர்த்துருக்கேன். நீங்களும் எவ்வளோ 1 கிலோக்கான இப்போ அளவு நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். 1 கிலோ சிக்கன், 1 கிலோ ரைஸு, அதுக்கான அளவு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதையும் கூட சேர்த்து ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றிக்கோங்க. நான் தயிர் ஊற்றின வீடியோ அதில் ஆட் பண்ணலை. கொஞ்சம் தான் ஊற்றுன மாதிரி காமிச்சிருக்கேன். வீடியோ ஆன் ஆகாதப்பயே கொஞ்சம் ஊற்றிட்டேன். நீங்கள் தேவையான அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. நல்லா சிக்கன் வந்ததுக்கப்புறம் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வாட்டர் அப்படின்னு நம்ம அளவெடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் இதில் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். மூடினதுக்கப்புறம் எடுத்து உப்பு எவ்வளோ இருக்குது, காரம்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி சுண்டினதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு மூடி விட்டுடலாம். கொஞ்சம் புதினா தழை, கொத்தமல்லி தலையும் மேலாக தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கணும், நெய் இந்த டைமில் ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி விட்ருங்க. எடுத்து இப்போ மிக்ஸ் பண்ணி பார்த்தா நமக்கு சுவையான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்